அதான் சொல்றாள்ல அவ பங்கு காசை கொடுத்துறான்னு. நீ எதுக்கு அவளை வற்புறுத்துற? அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. பிரச்சனை இருக்கு. இது அவளுக்கும் அவ கடவுளுக்கு இடையில இருக்கிற விஷயம். இதுல நடுவுல நீயே வர. மோகன் ஐயா, ஷாப்பிங்லாம் ஆயிடுச்சுல? முடிஞ்சது. கூட்டம்லாம் அதிகமாகுது, நம்ம கிளம்பலாம். சரி. ஒரு நிமிஷம் இருங்க. உங்க 5 ரூபாவை வாங்கிட்டு போங்க. Keep the change. இந்த உலகத்திலேயே நீ ஒருத்தி தான் ஒரே பீஸ்னு நினைச்சேன். இவன் என்ன உன்னோட ஜெராக்ஸ் காப்பி மாதிரி இருக்கான்? உன்னோட டபுள் ரோல். பார்க்க நல்லவரா இருக்காரு. எந்த ஆங்கிள் உனக்கு நல்லவ மாதிரி தெரியறான்? அப்படியே அட்டை மாதிரி ஒட்டிக்கிறான். மோகன் ஐயா, நீங்க தேவையில்லாம அவர் மேல கோவப்பட்டுட்டீங்க. அதுவும் இல்லாம நான் என்ன மறுபடியும் அவரை சந்திக்கவா போறேன்? சந்திக்கவும் தேவையில்லை. என் லைஃப்ல உன்ன மாதிரி ஒரு பீஸே போதும். சரிங்க மோகன் ஐயா. கிளம்பலாமா? போலாம். போலாம். தாமணி சொன்ன மாதிரியே ஒண்ணு விடாம இது எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் எங்கேயாவது ஒழிச்சு கட்டியே ஆகணும். ஒருவேளை துளசி இதெல்லாம் பாத்துட்டானா மோகனுக்கு முன்னாடியே அவ என்ன தலைகையில தொங்க விட்டுருவாளே. தொங்க விடுறதுக்குள்ள இதை எடுத்துட்டு போயிடணும். முடிஞ்சது. நல்ல வேலை யாரும் பார்க்கல. ஐயோ பாட்டி, நீங்க ஏன் அங்க வரல? எவ்வளவு நல்ல நல்ல துணி இருந்துச்சு தெரியுமா? பரவாயில்ல, வந்த வேலை நல்லபடியா முடிஞ்சது இல்ல? முடிஞ்சிருச்சு பாட்டி. அதுவும் என்னமா துணி வாங்கியிருக்கோம். ரொம்ப சூப்பரான துணி இல்ல? ரொம்ப நல்லா இருக்கு. மோகன் தம்பி, துணி வாங்குறது ஒரு சாக்குதான். வேலை யார் மூலமா நடந்தா என்ன, வந்த வேலை முடிஞ்சிருச்சுல்ல. மொத்தத்துல வேலை முடிஞ்சது. இந்த பாட்டி எதை பத்தி சொல்றாங்க? போலாமா? வண்டி எடுங்க. கடவுளே கிருஷ்ணா. மோகன் வரத்துக்குள்ள இதை எரிச்சு எப்படியாவது ஆதாரத்தை அழிச்சிடணும். நான் அவ்வளவு சொல்லியும் அம்மா எல்லாத்தையும் சேர்த்து எரிக்க போறாங்களா? ஆனா யாராவது பாத்துட்டா எல்லா ரகசியமும் இங்கே வெளியே வந்துரும். அம்மா நில்லுங்க. ஐயோ வந்துட்டா. அவ வர்றதுக்குள்ள இதை எப்படியாவது எரிச்சு கொளுத்திட வேண்டியதுதான். நான் எதுக்கு பயந்தேனோ அதுவே நடந்துருச்சு. இந்த வீட்ல லேடிஸ்லாம் எனக்கு எதிரியா? என் பொண்டாட்டி என் வாழ்க்கையில தீ வச்சுட்டு போனா இப்ப நீங்க இந்த வீட்டுக்கு வைக்க போறீங்களா? ஐயோ அப்படிலாம் இல்ல மோகன். உன்னோட எதிரி வீட்டுல தானே தீ பிடிக்கணும். ஐயோ கடவுளே, மோகன் அந்த விக்க பாத்துட்டானா நான் கஷ்டப்பட்டு போட்ட பிளான் எல்லாமே சுத்தமா வேஸ்ட் ஆயிடும். இப்ப என்ன பண்றது? நம்ம எதிரி வீடாவே இருந்தாலும் தீ பிடிக்க கூடாது. ஏன்னா வீடு வீடு தான், நெருப்பு நெருப்பு தான். ஆமா, கார்டன்ல வந்து எதுக்கு நீங்க பாண்ட் ஃபயர் பண்றீங்க? அது இங்க தேவையில்லாத குப்பையெல்லாம் நிறைய இருந்துச்சா, அதெல்லாம் ஒண்ணு சேர்த்து எரிச்சுக்கிட்டு இருக்கேன். நல்லா தான் யோசிச்சிருக்கீங்க. ஆமா, தோட்டக்காரங்க போனா? இதுக்கு தோட்டக்காரன் தான் வரணுமா? நான் செய்யக்கூடாதா? நான் இந்த வீட்டுல சும்மா தானப்பா இருக்கேன். நானும் ஏதாவது வேலை செய்யணும் இல்ல? நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா நீங்க உங்க வேலையை மத்தவங்கள தான் செய்ய வைப்பீங்க. எங்க அப்பா உங்களை எப்படி கூப்பிடுவாரு? என்னன்னு சொல்லி கூப்பிடுவாரு? அது சோம்பேறி. எதுக்கு சோம்பேறின்னு கூப்பிடுறாரு? அது ஏதாவது காரணம் இருக்கும்ல?
அது அவருக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் அப்படியா? தம்பி. அதனால அன்பா கூப்பிடுவாரு. அன்பா எப்படி வேணா கூப்பிடலாம். ஆமா இல்ல முதல்ல இது அணைங்க, நெருப்பு பரவிட போகுது. நானே அணைக்கிறேன். மோகன் தம்பி, நான் பாத்துக்கிறேன். உனக்கு எதுக்கு சிரமம்? இந்த நெருப்ப பரவ விடாம நான் அணைக்கிறேன்ப்பா. நீ போ. நானே இதை அணைக்கிறேன். ஆ, விடுங்க. மோகன் நீ வந்துட்டியா? என் கூட வா. எங்க? உள்ளதான், நான் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் உனக்காக. வா. ஆமாப்பா, ஏதாவது முக்கியமான விஷயமா இருக்க போது. போ போ. பைப் அங்க இருக்கு, எடுத்து அணைச்சிருங்க. இதோ இப்ப அணைச்சிடுறேன்ப்பா. அட ஆண்டவா, நல்ல வேளை தப்பிச்ச. அம்மா, மோகன் வந்தாச்சு. போலாமா ஷாப்பிங்க்கு? ஷாப்பிங் எதுக்கு? காட்டு, நான் முதல்ல பாத்துக்கிறேன். ராதா மாப்பிளைக்கு ஓகேன்னு சொல்லட்டும், ஆ, அதுக்கப்புறம் நல்லா ஷாப்பிங்க்கு போலாம். ஷாப்பிங் கொஞ்சம் பொறுமையா இருங்க. ராதாவை கல்யாணம் பண்ணி வைக்க என்ன அவ்வளவு அவசரம்? ராதாவுக்கு இல்ல மோகன், எனக்கு. உனக்கு ஞாபகமே இல்ல போல இருக்கு, நமக்கு கல்யாணம் இருக்கு. ஓ ஆமா, அது நான் ராதா கூட இருந்தல, அதான். ஹா, இப்பெல்லாம் உனக்கு எல்லா இடத்துலயும் ராதா மட்டும்தான் தெரியறாங்க. உன் மனசு எப்பவும் ராதாவையே தான் சுத்தி சுத்தி வருது. என்ன அவ அப்படி இருக்கா? ஏன்னா அவ கூட இருக்கும்போது எதுவும் கேட்காது, யாரும் கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க. அப்ப எப்படின்னு உனக்கே தெரியும்ல. ராதா, உள்ள போய் உன் கிருஷ்ண பரமாத்மாவை கொண்டு வா. அவருக்கு இந்த துணியை போட்டு அலங்காரம் பண்ணு. சரி, கொண்டு வரேன். குஷி வா. மோகன், கம். நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுங்க பாட்டி. மோகன், குஷி சின்ன குழந்தை, ஆனா நீங்க பெரியவங்க தானே? சின்னவங்களுக்கு பெரியவங்களுக்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா? என்னம்மா நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? எனக்கு எதுவும் புரியலையே. நான் உனக்கு புரிய வைக்கிற காதம்பரி. இன்னைக்கு மோகன் என்ன பண்ணாரு தெரியுமா? நானும் ராதாவும் சந்தைக்கு போறதா இருந்தோம். வண்டியை எங்க நிறுத்துறீங்க? நாம முன்ன போகணும். இல்ல பாட்டி, எனக்கு ஒரு நிமிஷம் வேலை இருக்கு. நான் போயிட்டு 2 நிமிஷத்துல திரும்பி வந்துடுறேன். ராதா, நீ என் கூட ஒரு 5 நிமிஷம் வர முடியுமா? இந்த கதவு ஏன் திறக்க மாட்டேங்குது? ஓ நோ, மோகன் சைல்ட் லாக் போட்டுட்டாரு போல இருக்கு. ஆனா மோகன், உங்களுக்கு இது தெரிஞ்சா வருத்தப்படுவீங்க. ஏன்னா நீங்க எவ்வளவுதான் முயற்சி பண்ணா கூட என் வேலை முடிஞ்சு போச்சு. என்ன வேலை? அது கூடிய சீக்கிரமே உங்களுக்கு தெரியும். என்ன இது வெல்ல முடியும்? அதுவும் இந்த இடத்துல தாமணி அம்மா எதுக்காக இத போட்டு இங்க எரிச்சிட்டு இருக்காங்க? தாமணியும் அவங்க அம்மாவும் இப்ப வேற ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இந்த சூப்பர் பாட்டி எதை பத்தி பேசுறாங்க? எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு. நீ எதுக்கு டென்ஷன் ஆகுற? ஒரு சீக்ரெட் சொல்லட்டுமா? இந்த பெரியவங்க இருக்காங்கல்ல, இப்படிதான் பண்ணுவாங்க. பயமுறுத்த சொல்லுவாங்க, ஆனா அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. நீங்க ரொம்ப தப்பா புரிஞ்சு வச்சிருக்கீங்க. அப்படின்னா நான் ராதாவுக்கு அவளோட வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுத்துட்டேன்.
வணக்கங்க. இதோ ராதாவை பொண்ணு பார்க்க வந்துட்டாங்க. வணக்கம். வாங்க வணக்கம். தாதாபா, உங்க பையன் உங்க கூட வரலையா? வாங்க வாங்கம்மா. இவங்க பேர் லதா. இவருதான் இவங்களோட ஒரே பையன் ரிஷி. வணக்கம். லதாவுக்கு நம்ம ராதாவை ரொம்ப பிடிச்சிருக்கு. ராதா அவங்களோட மருமகளா வரணும்னு ஆசைப்படுறாங்க. இவன் அதான் அவ பங்கு அவளே கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க. இதுல உனக்கு என்ன பிரச்சனை? இவன் அந்த மார்க்கெட் அட்டப்பூச்சாச்சு. அட்டப்பூச்சா? அட்டப்பூச்சு. என்னோட பேர் வந்து ரிஷிங்க. உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படியே கூப்பிடுங்க. அன்பா கூப்பிட்டானா தப்பா நினைக்க மாட்டேன். ராதாக்கு சம்மந்தம் வந்திருக்கு. இது எவ்வளவு நல்ல விஷயம். பாட்டி சும்மா சொல்லக்கூடாது. ராதாக்காக நீங்க எவ்வளவு நல்ல மாப்பிள்ளைய பாத்திருக்கீங்க. ராதா, நீ இப்படி வா, கொஞ்சம் ஜோடி பொருத்தம் பாக்குறேன். வா, எவ்வளவு அழகா இருக்கு. சீதை ராமன் ஜோடி மாதிரி இருக்கு இல்ல மோகன்? செல்லக்கண்ணு, அம்மா முதல்ல வந்தவங்களுக்கு தண்ணி கொண்டு வா. அதுக்கப்புறம் ஸ்வீட்ஸ் டிஃபன் எல்லாமே ரெடி பண்ணு. சரி. எல்லாரும் ஏன் நின்னுட்டு இருக்கீங்க? உட்காருங்க. தாமினி யாருன்னே தெரியாது, அவங்களுக்கு ராதாவை கல்யாணம் பண்ணி வைக்கணுமா? ஆமா, நீ ஏன் ராதாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு எதுக்கு இவ்ளோ ஆர்வமா இருக்குன்னு எனக்கு புரியல. ரொம்ப சாரி லதா ஆண்டி, ராதாவை கல்யாணம் பண்ணி கொடுக்க எங்களுக்கு கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் இல்ல. மோகன், குஷியை உள்ள கூட்டிட்டு போப்பா. பெரியவங்க பேசுற இடத்துல குழந்தைங்க இருக்கவே கூடாது. உலகம் எப்படி மாறிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா, பெரியவங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயத்த இப்பெல்லாம் குழந்தைங்க நல்லா புரிஞ்சுக்க. இல்ல பாட்டி? மன்னிச்சிருங்க பாட்டி, ஆனா குஷி சொல்றது உண்மைதானே? இந்த மாதிரி கல்யாண விஷயத்துல எல்லாம் இப்படி அவசரப்படக்கூடாது. அவசரப்படவே இல்லையப்பா. ராதாவை இன்னைக்கு சந்தைக்கு கூட்டிட்டு போனதே ரிஷியும் ராதாவும் ஒருத்தர் சந்திக்கத்தான்.
இதை தடுக்கணும்னு நிறைய பேர் முயற்சி பண்ணாங்க. ஆனா அந்த கிருஷ்ணனோட அருளால நான் நினைச்சது நல்லபடியா முடிஞ்சது. ராதாவும் ரிஷியும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிட்டாங்க. எனக்கு முன்னாடியே தெரியும், ராதா மாதிரி ஒரு பொண்ணை யாராலையும் மறுக்க முடியாது. எனக்கு முழு நம்பிக்கை இருந்தது ரிஷிக்கு ராதாவை நிச்சயம் பிடிக்கணும். இருந்தாலும் சந்திக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லைன்னு நினைச்சேன். இது கல்யாண விஷயம் இல்லையா, நாம அவசரப்படக்கூடாதுல்ல. சரிதான மோகன்? அவருக்கு கண்டிப்பா பிடிச்சிரும். ராதா மாதிரி ஒரு பொண்ணை யாரால பிடிக்கலன்னு சொல்ல முடியும்? ஆனா ராதா கிட்ட கேட்டீங்களா? இதை பார்ப்பா மோகன், நாம ரிஷி ராதா 2 பேர்கிட்டையும் சம்மதம் கேட்போம். ஒருவேளை 2 பேர்ல ஒருத்தர் பிடிக்கலைன்னு சொல்லிட்டாங்கன்னா இந்த கல்யாணம் நடக்காது. மோகன், அவர் சொல்றது 100க்கு 100 சரி. ராதா இந்த வீட்டு பொண்ணு. இந்த கல்யாணத்துக்கு ராதாவோட சம்மதமும் ரொம்ப முக்கியம். ஆனா ஏன் கல்யாணம் பண்ணிக்கணும்? மோகன், குஷிய ரூமுக்கு கூட்டிட்டு போன்னு சொன்னல. மோகன், குஷிய கூட்டிட்டு போப்பா. போய் கொஞ்ச நேரம் விளையாடுங்க. அதான் அப்பா பொண்ணு 2 பேரும் ராசி ஆயிட்டீங்களே. மோகன் என்ன விடு. ராதா காப்பாத்து. மோகன் விடு. நான் எங்கேயும் வர மாட்டேன். என்ன விடு. நல்ல வேளை மோகன் குஷியை தூக்கிட்டு இங்க இருந்து போயிட்டான். இல்லனா அந்த குஷியாலேயே இந்த கல்யாணம் நின்னு போயிருக்குமா. மாப்பிள்ளைக்கு கோவம் வந்து போயிட்டா என்ன பண்றதா? தாமினி, மோகன் இந்த இடத்த விட்டு போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு ரொம்ப நிம்மதியாவே இருக்கு. எல்லாருக்கும் சனி எப்பவாவது தான் பிடிக்கும், ஆனா நமக்கு மோகனால தினமும் பிடிக்குது. மோகன் இந்த இடத்த விட்டு போயிட்டான். ஆனா அவனோட மனசு இங்கதான் இருக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீங்க வேணா பாருங்க, இந்த கல்யாணத்தை ஸ்டாப் பண்ண கண்டிப்பா அவன் ஏதாவது பிளான் போட்டுட்டு இருப்பான். அதனால நம்ம ஏதாவது பண்ணி இன்னைக்கு இந்த கல்யாணத்துக்கு முடிவு பண்ணி ஆகணுமா? நீ அதுக்கு தானே ஆசைப்படுவ? மாப்பிள்ளை எப்படி இருந்தாலும் சரி, ராதாவுக்கு கல்யாணத்தை பண்ணி அனுப்பணும். உனக்கு இப்ப இருக்கிற பெரிய தடையே ராதா தான். அவ இங்க இருந்து போகணும். லதா, குஷி சின்ன குழந்தை, இப்படிதான் விளையாட்டுத்தனமா ஏதாவது பேசுவா. நீங்க அதை தப்பா எடுத்துக்காதீங்க. ராதா கூடயே இருக்கிறதுனால அவளுக்கு அவ மேல பாசம் அதிகம். உங்களுக்கு தான் குழந்தைங்களை பத்தி தெரியுமே. யாரையாவது பிடிச்சு போச்சுன்னா விடவே மாட்டாங்க. அவங்கள பிரியணும்னு நினைச்சா இப்படிதான் ஏதாவது பண்ணுவாங்க. ராதா, நீ அங்க நிக்கிற? வந்து உட்காரு. அவர் பக்கத்துல உட்காரு. எல்லாரும் ஜோடி பொருத்தம் எப்படி இருக்குன்னு பாக்கட்டும். சரிங்க அக்கா. மன்னிச்சிடுங்க, நான் இவங்களை கூட கூட்டிட்டு வந்துட்டேன். அதாவது ராதா இல்லாம நான் எங்கேயுமே போக மாட்டேன். எங்க ராதா கூட அவளோட கிருஷ்ணர் இல்லாம எங்கேயுமே போக மாட்டா. இதெல்லாம் பார்க்கும்போது அந்த கடவுளே முடிச்சு போட்ட மாதிரி இருக்கு. பாருங்களேன், கிருஷ்ணரும் ராதா ராணியும் சேர்ந்து எவ்வளவு அழகா இருக்காங்கன்னு. இவங்க 2 பேரும் தான் ஜோடினா, நீங்க இவ்ளோ நாள் எனக்கு காட்டின அறிகுறியெல்லாம் என்ன கடவுளே? ராதாவும் மோகனும் தான் ஜோடின்னு எனக்கு எதுக்கு நம்பிக்கை கொடுத்தீங்க? நீ எதுக்குப்பா இப்ப நடுவுல வந்த?
எனக்கும் அவனை அப்படியே வீட்ல இருந்து வெளியே தூக்கி போடணும் தான் தோணுச்சு. வீட்ல இல்ல, இந்த ஊர்ல இருந்தே. ஊர் என்ன, இந்த நாட்டுல இருந்தே உதச்சு தள்ளி விட்டுறேன். அவன் எப்படி பேசினான்னு கேட்டியா? அன்பா நீங்க எப்படி கூப்பிட்டாலும் எனக்கு சந்தோஷம் தான். என்னமா நடிக்கிறான். இப்ப என்ன எல்லாத்தையும் அப்படியே காப்பி பண்ணுவியா? அவன் மூஞ்ச பாத்தியா? சுண்டலி மாதிரியே இருக்கான். அவன் ட்ரெஸ்ஸ பாத்தியா நீ? கார்ட்டூன் மாதிரி இருக்கு. ஆ, அவனும் அவன் மூஞ்சியும் நல்லாவே இல்ல. ஆ, பேரை கேட்டால ஹார்ட் அட்டாக் வந்துரும் போல இருக்கு. அவர் உங்க பையன் மோகன் தானே? ஆமா. பேப்பர்ல இவரோட சேர்ந்து தானே ராதாவோட போட்டோ வந்தது?